வீட்டு வாசல்ல இல்ல, எங்க உட்கார்ந்திருந்தான்? சோதோமின் வாசல்ல. ஊரை விட்டே வெளியே போயிட்டான். ஊருக்குள்ள பாவம் இருக்குது, அவன் என்ன பண்ணிட்டானா? ஊரை விட்டு வெளியே போயிட்டான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல நேரத்துல நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ அதுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு நம்ம பரிசுத்தமா வாழ்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. சில பாவத்துக்கு பைபிள் எதிர்த்து நிக்க சொல்லுது, சில பாவத்துக்கு பைபிள் விலகி ஓட சொல்லுது. நம்ம ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆனா சில பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். இப்ப நம்ம கிட்ட பிரச்சனை என்னன்னா, பிசாசுக்கு விலகி ஓடுவோம், பாவத்தை எதிர்த்து நிற்போம். நான் சொல்றது புரியலையா? நல்லா கவனிங்க, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. பிசாசு நம்மளை கண்டு ஓடணும், அத்தாரிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு, இப்ப நம்ம கிட்ட அந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. நியாயமா பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். நம்மால பாத்தீங்கன்னா பிசாசை கண்டா இவன் பயப்படுவான். இவங்க சொல்லுவாங்க, நைட்டு கருப்பா ஒண்ணு அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஏன் இல்ல? நியாயமா நீங்க தான் தூங்கி இருக்கணும், பிசாசு தான் முழிச்சு இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் எப்படி பிசாசு உங்ககிட்ட வரும்? இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னா பிசாசு வராது. ஏதாவது இருந்தாதான் இங்க பிரச்சனையே. நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் எறும்பு வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்வீட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, எலியோ ஏதோ ஒன்று பூனையோ வருதுன்னா ஏதோ ஒரு மாம்சம் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா ஏன் வரப்போகுது? இன்னைக்கு பெரிய நம்ம ஆட்கள் பிசாசை ஏத்து நிக்கணும்னு சொன்னா பிசாசுக்கு பயப்படுற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது வந்துருமா, இது வந்துருமா, அதை செஞ்சிருமா, இதை செஞ்சிருமா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு இருக்க. அதே நேரத்தில் பாவத்துக்கு என்ன செய்யணும்? விலகி ஓடணும். இவங்க பாவத்தை ஏத்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது. அங்க ஒண்ணு நிக்குது, நீ வீழ்ச்சி அடைறன்னா அதுகிட்ட போகக்கூடாது, அதுகிட்ட பேசாதன்னா பேசக்கூடாது. பிசாசுக்கு நல்லா தெரியும், கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சயம் இருக்குன்னா அங்க போகாதன்னா போகக்கூடாது. சில விஷயத்துக்கு மாம்சத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? அங்கேயே நின்னுகிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. இது ரெண்டும் நடக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, லோத்து ஏன் வாசலில் உட்கார்ந்து இருந்தான்? வசனம் சொல்லுது, சாயங்காலத்திலே அந்த தூதர்கள் வரும்போது லோத்து சோதோமின், ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாவனும் ஓரினச்சேர்க்கைக்காரன், உள்ளுக்குள்ள அத்தனை பேரும் ஹோமோசெக்சுவாலிட்டி. இப்ப இவனால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? இவனால என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. உட்கார்ந்தானா இவன் கதை கந்தலாகி போயிடும். அதனாலதான் லோத்து சோதோமை ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். ஊரை விட்டு வெளியே வந்து என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறான். இதுதான் நீதிமானுக்குரிய குணாதிசயம். ஒரு பாவம் நடக்குதுன்னா அங்க உட்காந்துக்கிட்டே அதை போராடி ஜெயிக்கிறது அல்ல. அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிடணும், அந்த இடத்த விட்டு விலகிடணும். அவன் ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, மனைவி பிள்ளை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது, ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? ஊரை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எப்பேற்பட்ட ஆள் பாருங்க, பெரிய கோடீஸ்வரன். அதான் ரொம்ப முக்கியம். யார் இவன்? பெரிய கோடீஸ்வரன். இவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாததாக இருந்தது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதனாலதான் இவன் சோதோமுக்கே போனான். இவன் ஏதோ இல்லாதப்பட்ட ஏழை பழம் கிடையாது, விட்டுட்டு போய் ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஐ மீன் அந்த அளவுக்கு பணம் இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் ஓரமா போட்டு, என் ஆத்மா எனக்கு ரொம்ப முக்கியம், இதை நான் பாதுகாக்கணும்னு சோதோமின் வாசலில் போய் அவன் உட்கார்ந்து இருந்தான். அதுதான் அவன் நீதிமானுக்குரியதான குணாதிசயம். பல நேரங்களிலே நாம் பாவத்தை வெறுக்கிறோம், ஆனால் அதை விட்டு தூரமாய் போக மாட்டேங்கிறோம். இந்த வருகையில நீங்க போகணும், பாதுகாக்கப்படணும்னா பாவத்தோடு கூட இருந்து போராடுவதனால் உள்ள காரியம் அல்ல. அதை விட்டு என்ன செய்யணும்? தூரமா போகணும். அதை விட்டு நீங்க கொஞ்சம் தூரம் போயிடணும். பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்து மோசே தூரமா போட்டாரு. ஏன் தூரமா போட்டாரு? ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து. போட்டாரு, பார்த்தாரு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே மோசேக்கு நல்லா தெரியுது, இந்த பைபிளை திருத்த முடியாது. யாரை திருத்த முடியாது? இவனுங்களை திருத்த முடியாது. அதனால என்ன பண்ணிடுவோம்? கர்த்தரை கொண்டு போய் தூரமா வச்சிருவோம். ஏன்னா இவரையும் வச்சுக்கிட்டு இவனுங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தா இவர் பரிசுத்தமானவர், அவனுங்க அசுத்தமானவனுங்க. இவனுங்க உதைக்கு மேல உத வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க, செத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா இது ஹை வோல்டேஜ் சுத்தி இருந்துட்டா. இவர் என்ன பண்றாரு? டிரான்ஸ்ஃபார்மர் தூக்கி வெளியே போட்டாரு. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இவர் பயங்கரமான ஹை வோல்டேஜ் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மரை வெளியே வச்சுட்டாரு. எவெல்லாம் பரிசுத்தமா இருக்கோ நீ மட்டும் அங்க போ. ஏன்னா நீ இங்கேயும் இருந்துகிட்டு கண்ணுக்குட்டியும் செஞ்சுக்கிட்டு இங்கேயும் புசித்து குடித்து விளையாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, நடுவில் என்ன இருக்குது? ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது. அது வந்து தொட்டினா ஷாக் அடிக்குது. இவர் பார்த்தார், வேற வழியா இல்ல, இவனுங்களை திருத்த வழியா இல்ல, ஆசாரிப்பு கூடத்துக்கு வெளியே போட்டாரு. இந்த கேப் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ், தேவனுக்கும் அதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இது ஸ்பிரிச்சுவலி இருக்கணும். நமக்கும் பாவத்துக்கும் நடுவில். அன்னைக்கு அவங்களுக்கு தேவனுக்கு நடுவில் இருந்துச்சு, இன்னைக்கு நமக்கும் பாவத்துக்கும் நடுவில் சில காரியங்கள் உங்களை விட்டு விலகினமா இருக்குதா? மேக் டிஸ்டன்ஸ், தள்ளி ஓரம் போட்டுருங்க, கொஞ்சம் ஓரமா போய் உட்காந்துருங்க. அங்கேயே உட்காந்துட்டு நான் ஜெயிப்பேன், அங்கேயே உட்காந்து ஜெயிப்பேன், ஜெயிக்க முடியாது. வீழ்ச்சி தான் அடையும். உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிற பெரியவர், உண்மை. உலகத்தில் இருக்கிறவர் நம்ம இருக்கிறவர் பெரியவர். அவர் உணர்த்த செய்வாரு. அந்த உணர்த்தல் என்னவா இருக்கும்னா போன்னு சொல்றதா இருக்கும். இந்த இடத்த உனக்கு லைக் படாது, அவர் சொல்லுவார், இந்த இடம் உனக்கு என்ன செய்யாது, லைக் படாது, போயிட்டு பண்ணா போயிடுங்க, அதான் நல்லது. நான் சொல்றது, எது உங்களுக்கு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த பாவத்தை விட்டு மேக் அ டிஸ்டன்ஸ், மேக் அ கேப், அது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களை பாதுகாக்கும். லோத்து ஒரு நீதிமான், அதை செய்கிறார். அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயம். இப்ப பாருங்க, இதே காரியத்தை நோவாவும் செய்வாரு. வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களோட வாழல, அவரோட வந்துட்டு இருக்கிறான். அந்த டிஸ்டன்ஸ், அந்த கேப் இவங்களுக்கு அவனுக்கு நடுவில் வந்துருச்சு. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, பூமி சீர்கடா இருக்கு. இவன் பூமியை பார்த்து சொல்லல, இதனாலதான் காரணம், இதான் காரணம், இதான் காரணம் சொல்லிட்டே இல்ல. உங்கள் வீழ்ச்சிக்கு நான் எப்பவும் சொல்லுறேன், உங்கள் வீழ்ச்சிக்கு அந்த பழம் காரணம் அல்ல, அந்த பழத்தை பார்த்த உங்க பிரச்சனை தான்.
உங்க அந்த பாம்பு பேச்சை கேட்டதான் பிரச்சனையே. நீங்க மரத்து மேல என்ன செய்ய, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், மரத்தை வெட்டியில போட்டுருக்கணும் இல்லையா, இல்லனா உங்களெல்லாம் கொண்டு இருக்கணும். அவர் ஒண்ணுமே செய்யல, அந்த மரத்தை அப்படியே தானே வச்சிருக்காரு, நன்மை தீமை அறியத்தக்கதை வச்சிருக்காரு தானே. காரணம் என்னன்னா, பழத்தினால ப்ராப்ளம் இல்ல, பழத்துக்குள்ள பாவம் இருக்குது, அதை சாப்பிடாம இருக்குது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் உங்களை பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. லோத்து சோதோமின் வாசலிலே குடியிருந்தான், நீதிமான். ஆனால் இவனுக்குள்ள இருந்த இன்னொரு பிரச்சனை என்ன, இவன் கிட்ட இருந்த ப்ராப்ளம் என்ன, நீதிமானா இருந்தாலும் இப்ப பாருங்க நம்ம ஒரு டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். சரியா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனவாசி. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இங்க என்னாச்சு, உள்ளே போகும்போது நோவா பேழைக்குள் போகும்போது வசனம் தெளிவா சொல்லுது, நோவாவும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 2 பேரும் நீதிமான், மறந்துடக்கூடாது. 2 பேரும் பிலிவர்ஸ், 2 பேரும் விசுவாசி, 2 பேரும் ஆவிக்குரியவர்கள் நம்ம பாஷையில சொன்னா. ஆனா ஒருத்தன் குடும்பமா எங்க போயிட்டான், பேழைக்குள்ள போயிட்டான். இப்ப இயேசு சொல்றாரு, வாசிங்க அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 32வது வசனம் வாசிங்க. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும், லோத்துவின் மனைவிக்கு என்ன நடந்துச்சுன்னு. 26வது வசனம் 19ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இதைத்தான் இயேசு அங்க சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். இதான் அதோடைய கம்பாரிசன். இங்கேயும் அங்கேயும் உள்ள டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ், லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன ஆயிட்டாங்க, உப்பு தூண் ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்கிறது. இயேசு திருப்பி சொல்றாரு, அவன் மனுஷகுமாரன் வரும்போது லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது நடக்கும், நீங்க என்ன செய்யாதீங்க, லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்த மாதிரி திரும்பி பார்க்காத இருக்க கடவன், தெளிவா சொல்றாரு. ஆனா நோவின் ஃபேமிலி பேழைக்குள்ள பத்திரமா உள்ள போயிடுச்சு. இப்போ லோத்துவின் ஃபேமிலி வெளியே வரும்போது ஃபேமிலி போச்சு, ஃபேமிலி இல்ல. இப்போ சொல்லுங்க, 3 காரியம் இருக்கு. நோவாவையும் நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்துவை நினைச்சுக் கொள்ளுங்கள், மனுஷகுமாரன் வரும்போது அதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். 3 கம்பாரிசன் இருக்கு. ஒரு ஃபேமிலி போயிடுச்சு, ஒரு ஃபேமிலி போல, 3வது இப்ப நம்ம ஃபேமிலி போகுமா போகாதா, இதான் கேள்வி. நோவா தன் மனைவியோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தார், லோத்து தன் மனைவியை விட்டுட்டு சோதோமை விட்டு வெளியே வந்தார். இப்ப மனுஷகுமாரன் வர போறாரு, அதே மாதிரி நடக்க போகுது. இதுல எந்த கேட்டகரியில நீங்க நானும் இருக்க போகிறோம்? குடும்பத்தோடு கூட பேழைக்குள் பிரவேசிக்க போகிறோமா, அல்லது குடும்பத்தை விட்டு விட்டு சோதோமை விட்டு வெளியே போக போறோமா? 2 பேரும் மீட்கப்பட்டார்கள், 2 பேரும் நியாய தீர்ப்பு. இப்ப எங்க என்ன பிரச்சனை, நான் நீதிமானா? ஆமா, நம்ம எல்லாருமே நீதிமான். லோத்தும் நீதிமான் தான், நோவாவும் நீதிமான் தான். லோத்து சோதோமின் வாசல்ல வந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ்றாரு, அதே நேரத்துல நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாரு. எல்லா குட் குவாலிட்டிஸ் இருக்குது. பட் வாட் அபவுட் ஒரு ஃபேமிலி? உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான உங்களுடைய காரியம் என்ன? இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள கொஞ்சம் பேருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குது, திருமணம் ஆகல, திருமணம் ஆனவங்க, இது 2 பேருக்கும் பொருந்தும். மனைவி அல்லது குடும்பம் அப்படின்னு நல்ல வேலை ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, எனக்கு கல்யாணமே ஆகல, நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பா, அந்த கதையே இல்ல. அந்த வசனம் நீங்க வாசிச்சீங்கல்ல, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பாப்போம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நல்ல கவனிங்க, மனைவியும் குமாரரும் குமாரரின் பிள்ளைகளும் உள்ள போயிருக்குது. இந்த இடத்துல லோத்துவோட பிள்ளைகள் வெளியே வந்துருச்சு. சோ இந்த வெளியே மீட்கப்படுறதுல பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பேழைக்குள்ள பிரவேசிப்பதுல பிள்ளைகளும் இருக்கிறார்கள். சோ இது கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்கும் சேர்த்து பொருந்தும். அங்க பேழைக்குள்ள பிரவேசித்தது நோவாவுடைய பிள்ளைகள், திருமணமானவர்கள். இங்க லோத்தோட வெளியே வந்தது பிள்ளைகள், திருமணம் ஆகாதவர்கள். சோ மீட்பு திருமணம் ஆனவங்களையும் சேர்த்து குறிக்கும், திருமணம் ஆகாதவளையும் குறிக்கும். இதெல்லாம் சேர்ந்ததான் குடும்பம். எதுக்கு சொல்லணும், சிலர்லாம் கல்யாணம் ஆகல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கல்யாணம் ஆனவங்களுக்கான மெசேஜ் தான். இல்ல, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்து நீதிமான், நோவாவும் நீதிமான். ஆனால் லோத்துவுக்கும் நோவாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாக்குள் கர்த்தர் கொடுத்ததான அந்த விஷன் இருக்குல்ல, கர்த்தர் கொடுத்ததான அந்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்ததான அந்த தரிசனம், அது அப்படியே அவன் குடும்பத்துக்குள் போய்விட்டது. அந்த குடும்பத்துக்குள்ள நுழைச்சிட்டாப்ல. அதை இங்க இவர் நீதிமானா இருந்தாலும் கர்த்தர் இவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் இவர் கொடுத்த தரிசனம், அல்லது கர்த்தருக்கு இவர் கொடுத்ததான காரியங்கள் எதுவும் இவர்கள் பிள்ளைகளுக்குள்ள போகவில்லை, மனைவிக்குள்ளேயும் போகவில்லை. எப்படி பிள்ளைகளுக்குள்ளேயும் போகல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி லோத்தினுடைய பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல மீட்கப்பட்டாங்க, ஆனா அவர்கள் விழுந்து போனார்கள்னு பார்க்கிறோம் இல்லையா? மோவாப்பு, அம்மோன் 2 வராங்க, அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகள் மீட்கப்பட்டார்கள், ஆனால் அதற்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளும் கெட்டு போனார்கள். நோவாவுடைய பசங்க மீட்கப்பட்டார்கள், அதற்கு பிறகு 3 பேர்ல ஒருத்தன் கெட்டு போனா, மிச்ச 2 பேர் மீட்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏன்னா வெளியே வரும்போது பாருங்க, வசனம் சொல்லுது, 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிங்க பார்ப்போம். நோவாவையும் அவன் குமாரரையும், இந்த இடத்துல அது இல்ல பாருங்க. லோத்துவை சொல்லும் போது அவன் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாருங்கிற வார்த்தையை இல்ல பாருங்க. ஆசீர்வாதத்தை நீங்க பலிக்கு பெறுங்க எதுவுமே சொல்லவே இல்லை.
அவ்வளவுதான். இந்த 2 பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம் வந்ததுக்காக சொல்லப்படவே இல்லை. ஆனா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 10 தலைமுறை மட்டும் மோவாபை என்ன செய்யக்கூடாது, சேர்த்துக்கொள்ள கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. 10 தலைமுறை மட்டும், 10 தலைமுறையிலும் மோவாபியர்கள் இஸ்ரவேலோட கூட சேரக்கூடாதுன்னு சொல்ல. யார் இந்த மோவாபியர்கள்? லோத்துடைய பசங்க. ஆனா நீதிமானுடைய சந்ததி இங்க கெட்டு போச்சு. நோவாவின் மனைவியும் குமாரரும் உள்ளே பிரவேசித்தார்கள், வெளியே வரும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனா 2 பேருமே நீதிமானுடைய சந்ததி. காரணம் என்ன? இதான் இப்ப கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரோம், உபதேசம் கேட்கிறோம், அத்தனை பேரும் தசமா காணிக்கை கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சர்ச்சு டினாமினேஷன் பேர்ல ஒரு தனி மரியாதை, ஒரு பெருமையும் கூட இருக்கு. 11ஆம் அதிகாரம் எபிரேயர்கள் நிருபம் 7வது வசனம் வாசி. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, நல்ல கவனிங்க, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி அவன் பேழையை உண்டு பண்ணது. கர்த்தருக்கு ஒரு விஷன் இருக்கு. கர்த்தருக்கு பூமியில் உள்ள வித்துக்களை எல்லாம் பாதுகாக்கிற விஷன் இருக்கு, ஜோடு ஜோடா பாதுகாக்கிற விஷன். ஆனா நோவாவுடைய முதல் தரிசனம் என்ன தெரியுமா? என் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. ஜோடு ஜோடா மிருகம் வந்து என்ன பிரயோஜனம்? எல்லா மிருகமும் வந்துருச்சு, ஓம் பிள்ளை உள்ள வந்துச்சா? அதான் கேள்வி. ஜோடு ஜோடா எல்லா மிருகமும் வந்துச்சு, உன் மனைவி உன் கணவன் உள்ளே வந்தாரா? இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இல்லையே. முதல்ல உனக்குள்ள இருக்கிற விஷன் உன் பிள்ளைகளுக்குள்ள வரணுமே. இன்னைக்கு இருக்குதா? எத்தனை நீதிமானுடைய குடும்பம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறது? எத்தனை ஆவிக்குரியவருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமா இருக்குது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை குறித்த கவலை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? வெளியே வரும்போது எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து இருக்குது. ஆனா பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து பாரத்தோட உட்கார்ந்து ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. இன்னும் அவங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகாதுன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பெற்றோர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க யார் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். சபையில பைபிளை தூக்கிட்டு வந்து ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அதெல்லாம் நமக்கு இந்த பிரைஸ் தி லார்ட்ங்கிறதெல்லாம் சும்மா வாயில அழகா வரும். யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட். அது முந்தியெல்லாம் ஸ்தோத்திரம்பாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ பிரைஸ் தி லார்ட், ஆவிக்குரியவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிள்ளை போகுமா போகாதான்னு யாருக்கு தெரியும்? அந்த தாய்க்கு நல்லா தெரியும், அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு தானே அந்த பாரம் முதல்ல வரணும். ஏன் பிள்ளை ரட்சிக்கப்படணும்? நிறைய நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன். பைபிள்ல இருந்து நான் சொல்றேன், ஊழியக்காரன் ஆவிக்குரியவர்கள் பிள்ளைகள் தான் அதிகமாய் தடுமாறுகிறது. அதுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கான போராட்டம் ஜாஸ்தி. அவங்க என்னன்னா, இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளையை வீழ்த்தினா அவன் ஊழியத்தை வீழ்த்தினாங்கிறதான் பிசாசுடைய திட்டம். பிசாசுடைய திட்டத்துல மெயின் ப்ராசஸ் என்னன்னா, ஒரு ஊழியக்காரனை வீழ்த்திட்டா, அவன் குடும்பத்தை வீழ்த்திட்டா, அவன் ஊழியத்தை என்ன பண்ணிடலாம்? வீழ்த்திடலாம், தடுத்து நிறுத்திடலாம் அவன் கணக்கு போடுறான். அதனாலதான் மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ அவன் கை வைக்கிறான். பல நேரங்கள்ல ஊழியக்காரன் பிள்ளைகளை பத்தி நீங்களா என்ன சொல்வீங்க? விசுவாசி பிள்ளை தப்பு பண்ணா நேரா வந்து நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் மனம் திரும்பணும், இப்படிதான் சொல்லுவீங்க. அதுவே ஊழியக்காரன் பிள்ளை தப்பு பண்ண நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? பாஸ்டர் பையன் இப்படி பண்ணலாமா? ஏன் பாஸ்டர் பையன் இப்படி பண்ணலாமான்னா என்ன அர்த்தம்? அவனும் உங்க பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை தானே. உடனே நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் பிள்ளை சர்ச்சிலேயே வளருது. சர்ச்சிலேயே வளர்ந்தா அவனுக்கு தான் இருக்கிறதுலே போராட்டம் ஜாஸ்தின்னு அர்த்தம். நீங்க நினைச்சுக்கிறீங்க அவனுக்கு போராட்டம் கம்மின்னு. எப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு பிசாசினால் போராட்டம் அதிகமோ அதே போராட்டம் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அதிகமாக இருக்குது. நிறைய ஊழியக்காரன் பிள்ளை நான் பைபிள்ல பார்த்துக்கிறேன். மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, எவ்வளோ பெரிதான முகமுகமாய் தேவனை தரிசித்த மனுஷன்ல. நீங்க நியாயாதிபதிகளை போய் வாசிச்சு பாருங்க. கெர்சோமுடைய சந்ததி விக்கிரகாராதனையாக இருக்கும். கெர்சோமுடைய சந்ததி விக்கிரகாராதனையா இருக்கும். பரிதானம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஏலியின் பிள்ளைகளுக்கு பதிலாக யாரை கொண்டு வந்தாரு? சாமுவேலை கொண்டு வந்தாரு. ஆனா சாமுவேல் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? பரிதானம் வாங்கினாங்க. சவுல் மோசமானவனா இருந்தான்னு சொல்லிதான் அவனுக்கு பதிலாக கர்த்தர் யாரை கொண்டு வந்தாரு? தாவீதை கொண்டு வந்தாரு. தாவீதின் பிள்ளைகள் சவுலை விட மோசமாக இருந்தார்கள். பைபிளை எடுத்து பாருங்க, நீதிமானுடைய பிள்ளைகளை பாருங்க. நம்ம பிள்ளைகள் தான், நான் சொல்றேன், நம்ம தான் அந்த இயேசுவினத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். உங்கள் குடும்பத்துக்காக அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். சபைக்குள்ள இருக்கிற இன்னொரு மோசமான சுபாவம், கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற சுபாவம், ஒரு சக விசுவாசியோட பிள்ளையோ சக விசுவாசியோட குடும்பமோ வீழ்ச்சி அடைந்தா உங்களுக்கு ஏன் அதுல சந்தோஷம் வருது? ஏன் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க வெளியே சிரிக்க மாட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதுல்ல உங்களுக்கு? எனக்கு அப்பவே தெரியும் அந்த சிஸ்டர் பண்ணுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஆகும். எப்படி உன்னால அப்படி நினைக்க முடியுது? நீ என்ன ஆவி உடையவர்கள் நீங்கெல்லாம்? ஒரு அக்கினியை இறக்கி ஒருத்தரை பட்சித்து போடுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? ஒரு மனுஷனுடைய மாம்ச அழிவுக்கே உன் ஆவி சரியில்லைங்கிறாரு. அவன் பிள்ளை ஆத்மா கெட்டு போச்சு நரகத்துக்கு போகுதுன்னு சொன்னா, நீ அதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னா, நீ என்ன ஆவி உடையவனா இருக்க முடியும்? அவன் யாரு? உன் சக விசுவாசி. நாளைக்கு இதே காரியம் உன் பிள்ளைக்கு நடந்தா நீ எப்படி ஆளுவ? இதே காரியம் உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும்போது இப்ப பாஸ்டர் வந்து அழமாட்டியா? கூட இருக்கிறவங்க கைத்தட்டி சிரிச்சா ஒத்துப்பியா? நீ ஒரு ஊழியக்காரன் பிள்ளை விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? ஒரு ஊழியக்காரன் குடும்பம் விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? ஒரு ஊழியக்காரன் விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? சரி, நான் இப்படி கேட்கிறேன், உன் விசுவாசி விழுந்தா உன் ஊழியக்காரன் சந்தோஷப்பட்டு பார்த்திருக்கீங்களா நீங்க என்னைக்காவது? அந்த ஊழியக்காரன் போய் தான் மனைவி கிட்ட அழுறது அந்த ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். பாஸ்டருக்கு சபையில ஒரு விசுவாசி விழுந்துருச்சுன்னா, பின்மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா, அல்லது ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னா, அந்த பாஸ்டர் மனைவி போய் அழுவாப்ல,
இந்த குடும்பம் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி அந்த ஊழியக்கார குடும்பம் விழுந்தவொடனே உங்களால சந்தோஷப்பட முடியுது? ஊழியக்காரனை மட்டும் நான் சொல்லல, சக விசுவாசியும் சேர்த்தே சொல்றேன். ஒரு நாளும் அடுத்தவருடைய வீழ்ச்சியிலே சந்தோஷத்தை காணாதிருங்க. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணுங்கிறது நம்பர் 1 ஃபர்ஸ்ட். அந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும். 2வது, உன் சக விசுவாசியினுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை வீழ்ச்சி அடைஞ்சா அதில் சந்தோஷப்படக்கூடாது, மீட்கப்பட வேண்டும் என்ற பாரம் உனக்கு இருக்கணும். அது தோணணும், டிஃபால்ட்டா உள்ள வரணும். அப்சலோம் விழுந்தானா தாவீது ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான். சவுல் பாதிக்கப்பட்டால் தாவீது ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான். என்ன விரட்டி விரட்டி கொலை பண்ண பார்த்தான், நல்ல வேளை செத்தான் தாவீது சொல்லல, சவுலுக்காக அழுதான். ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் மரிக்கிறது போல மரித்து போனாயே என்று சொல்லி அழுதான். தன்னை துரத்தி தன் குடும்பத்தை நாசம் பண்ணி இவ்வளவு கேவலப்படுத்த தன் பையன், அங்க தனக்கு விரோதமாக இருந்த பையன் செத்து போன உடனே